ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் அல்வா. இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார் வீட்லேயும் அவல் இருக்கும். அதுக்கு நம்ம 2 கிளாஸ் வாட்ரு வச்சுருக்கிறோம். நமக்கு தேவையான அவல் நாங்கள் வந்து 2 கிளாஸ் அவல் எடுத்துருக்குறோம். அவலை வந்து நம்ம வெந்நி கொதித்த உடனே கொஞ்சம் கலர் பொடி வேணால் ஆட் பண்ணிக்கலாம், ரெட் கலர் இந்த மாதிரி ஏதாவது. அதுக்கப்புறம் நம்ம அவலை வந்து நல்லா நனைய விடணும். அப்படின்னா தான் அது அல்வா பதத்துக்கு வரும். நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நமக்கு அவல் வந்து சாதாரணமாகவே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஆனால் நமக்கு அவல் வந்து உப்புமா இந்த மாதிரி சாப்பிட்டா சிலவங்களுக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி அல்வா மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா கெட்டி பதத்துக்கு வர்ற வரைக்கும், கொஞ்சம் மீடியம் கட்டி பதத்துக்கு வர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். எதுக்காக அப்படின்னா, கொஞ்சம் நமக்கு வந்து நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வர்றது பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் பதமாக வந்துடணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு அரை கிளாஸ் பாலும் ஊற்றிக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் கூட டேஸ்ட்டுக்கு. பின்ன நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் சப்போஸ் நாட்டு சர்க்கரை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா மற்ற சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து கொஞ்சம் நிறைய தேவைப்படும். நான் வந்து 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். நம்ம கிளறி விட நல்லா கெட்டி பதத்துக்கு வரும்போது தான் நமக்கு அல்வாவோட டேஸ்ட்டு நமக்கு பார்க்க முடியும். பாருங்கள், நல்லா அதாவது அந்த பேனில் ஒட்டாமல் நமக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம இப்போது பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, இந்த மாதிரி நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், ஒட்டாமல் வர்ற மாதிரி இருக்குது. நல்லா பாருங்கள், ஒட்டலை. இந்த மாதிரி கூட கொஞ்சம் கூட நம்ம கிளறி விட்டுக்கோங்க. நமக்கு அல்வா பதம் மாதிரி வர்றதுக்கு நல்லா நெய் வந்து கொஞ்சம் நிறைய சைடில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் பேனில் ஒட்டாமையும் நமக்கு அல்வா டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நமக்கு தான் இப்போ அந்த கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள், பார்க்கும் போதே தெரியும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான சுவையான அவல் அல்வா ரெடி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.